குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இன்றைய நாளில் தன்னிறைவுன்ற ஒரு வார்த்தையை பற்றின ஒரு விளக்கத்தை எடுத்துக்கலாங்க. இந்த தன்னிறைவு பெற்ற மனிதன் எப்படி இருப்பான்னு எல்லோருமே ஆராய்ச்சி பண்ணும்போது அவனுக்குள்ள எது முழுமை பெறுகின்றது என்ற வார்த்தையை தான் முழுமைப்படுத்த ஆசைப்படுறாங்க. எல்லோருமே நிறைவு பெற்று விட்டால் அவர்களுடைய எண்ணமும் சரி, அவருடைய செயல்பாடுகளும் சரி, இந்த உலகத்தில் அவர்களைப் போல வென்றவர்கள் யாரும் இல்லைங்கிறத எல்லோருமே புரிந்து கொள்ளலாங்க. அப்போ தன்னிறைவுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க. அவர்கள் எண்ணத்தால் அதை முழுமைப்படுத்தி கொண்டால் போதும். அவர்களுக்குள் அப்பொழுதே அதில் நிறைவு பெற்று விடுகின்றது. அப்பொழுதே அவர்களுக்குள் அந்த தன் நிறைவு முழுமை அடைகிறதுங்கிறத கூட சொல்லலாங்க. நிஜமான சத்திய சொரூபர்கள் எல்லாம் இந்த தன்னிறைவு பெற்றவர்களாக இருந்தால் மட்டும்தான் அவர்களை தான் ஞானவான்கள், அவர்களே சித்தர்கள், அவர்களே யோகிகள் கூட சொல்லுவாங்க. இப்படி தன்னிறைவு பெற்றவர்கள் எல்லாம் என்னத்தை போதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரவர்களுக்குள் இந்த நிறைவு பெற வேண்டிய எது நிறைவற்ற நிலையில் இருக்கின்றதோ அதை முழுமை அடைய வைக்கிறதா அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சொல்லும் செயலும் எப்படி இருக்கின்றதோ அதன் அடிப்படையை யாரெல்லாம் முழுமைத்துவத்தோடு தன்னுள் ஏற்படும் மகிமைத்துவம் எதுங்கிறது அவர்களுக்குள்ளே இருந்து அது முழுமையாய் விளக்கம் கிடைச்சிருச்சுன்னா அந்த இடத்துல அவங்க அதனுடைய முழுமையாக தன்னையும் மகிழ்ச்சி அடைய வச்சுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நேரத்திலையும் தன்னையும் தனக்குள் ஏற்படுகின்ற மாற்றத்திற்குள்ளும் தான் இதுவே தனக்கு கிடைத்த மிகப்பெரிய இன்பம், அதில் ஏற்படுகின்ற சந்தோஷம், ஆனந்தம், பேரின்பமாய் மாற வேண்டும்னு நினைச்சிட்டாங்கன்னா அப்போவே அவங்க முழு தன்னிறைவு பெற்றவர்களாக ஆகிவிடுகின்றாருங்க. இன்றைய நாளில் அனைவருமே என்னுள் என்னையே கணித்து கொண்டிருங்கள். நான் எப்படி இருக்கின்றேனோ அப்படி நீங்களும் இருக்கலாம். நான் தன்னிறைவு பெற்றவன். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.